சர்வம் சிவமயம் எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிளாக ஒரு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்புங்க. ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இனி அடிக்கடி இந்த மாதிரி தான் காரக்குழம்பு வைப்பீங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். காரக்குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் அரை முடி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஆஃப் தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கூட பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல வெண்டைக்காயை நம்ம வதக்கிக்கலாம். கடாய் வச்சுட்டு வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய்க்கு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வழவழப்பு போகிறது வரையும் வெண்டைக்காயை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வழவழப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை கடாயில் எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கினாலும் பரவாயில்ல. டீப் ஃப்ரை பண்ணும்போது 70% மட்டும் குக் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுனாக்கா நம்ம குழம்புல கொதிக்க வைக்கும்போது நமக்கு வெண்டைக்காய் பீஸாக கிடைக்காது, குழம்புல இழஞ்சிரும். ஸோ 70% மட்டும் குக் ஆகிற மாதிரி வெண்டைக்காயை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கின மேலே அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் குழம்புத்தூள் 2 ஸ்பூன் குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ஏறக்குறைய எப்படி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்த உடனே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழம்பு நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், தக்காளி, வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும், ஒரு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, கொஞ்சம் புளி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ அந்த குழம்புலேயே இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஜாரில் இருக்கிறதும் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொதிக்க கொதிக்க நல்ல திக்னஸ் வரும். அந்த மசாலாவோடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடுங்க. பாருங்கள், இது திக்காக இருக்குது. இப்போ நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய சேர்த்துக்கிட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா கொதிக்க கொதிக்க நல்ல திக்னஸ் வரும். மசாலாவோட ரா ஸ்மெல்லும் போகும். நமக்கு அந்த கிரேவியில், அந்த குழம்புல எல்லாவோட புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வெண்டைக்காவும் முழுசாக இருக்குது. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். வாங்க, இப்போ நான் பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சுட சுட சாப்பாட்டில் நல்ல சூடான இந்த காரக்குழம்பு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா பிணைஞ்சி குழச்சி சாப்பிடும்போது ஆஹா, தேவாமிரதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமாக புளிப்பு உரப்புமான நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.